சங்கீதம் 115 12 13. வெரி குட், அருமையாக வாசிக்கிறீங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களிலே ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னு 4 தரம் இருக்கு. நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரா? இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு குடும்பம் என்ன போட்டிருக்கு? ஆரோன் குடும்பம். இப்போ கீழே உட்கார்ந்துருக்கிற நீங்கள்லாம் இஸ்ரவேல் குடும்பம், மேலே உட்கார்ந்துருக்கிற நாங்கள்லாம் என்ன குடும்பம்? ஆரோன் குடும்பம். கர்த்தருடைய பார்வையை பாருங்களேன். உங்கள் குடும்பத்தையும் பார்க்குறாரு, அதே மாதிரி எங்கள் குடும்பத்தையும் பார்க்குறாரு. அல்லையா சொல்லுங்களேன். பெரும்பாலும் விசுவாசிகள் அவங்க கஷ்டம் பாரத்தை எல்லாம் வந்து ஊழியர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஊழியக்காரர் வீட்டில் நிலைமை என்னங்கிறத அறிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் தேவன் 2 விதமான குடும்பங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த வசனத்தின் முதல் வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தர் நம்மை நினைச்சிருக்கிறார். என்ன நினைச்சிருக்கிறாரு? உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. பல வேளையிலே நமக்கு மன ரீதியாக சோர்வு வரும்போது நம்மளை யாரும் நினைக்கா, நம்மளை ஒருத்தனுமே என்ன செய்யறதில்ல, கண்டுகொள்றதே. எனக்கெல்லாம் பத்திரிக்கை தருவானா, அவன் பணக்காரனு கொடுப்பான், அவருக்கு கொடுப்பா, எனக்கெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு நினச்சி நம்மளை யாருமே நினைக்கலையேங்கிறதுலே நமக்கு சோர்வு வந்துடும். அப்படி நீங்கள் சோர்வோடு இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், யார் உங்களை நினைச்சாலும் நினைக்கட்டாலும் கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எவர் நினைச்சானே நினைக்கட்டானா அவர் நினைச்சா போதும். நீங்கள் நினைச்சாதான் வாழ முடியும், நீங்கள் நினைச்சாதான் உயர முடியும். இப்போ நம்ம பாட்டெலாம் படிக்க டைம் இல்லை. அது ஒரு பாட்டு ஒரு தேவ ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். அவர் நினைச்சா தான் நம்மளால் என்ன முடியும்? வாழ முடியும். அவர் நினைச்சிட்டாரு. என்ன நினைச்சிட்டாரு? இந்த குடும்ப கூடைக்கு வந்திருக்கிற உங்கள் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரப்போகிறது. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? ஐயா எங்கள் வீட்டுக்காரர் பேரே என்னதான் அப்படி சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் அப்படி நல்ல பேர் வச்சாங்க. ஆசீர்வாதம், செபமணி அப்படிலாம் பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. வாய்க்குள்ளேயே நுழையாத பேரை வச்சு அவன் கிறிஸ்தவனானே தெரிய மாட்டாங்க. பேர் வைக்கும்போதே பைபிளெல்லாம் பாருங்கள், அந்த சூழ்நிலையை பார்த்தே பேர் வைப்பாங்க. எதிர்காலத்தை கணிச்சே பேர் வைப்பாங்க. என் பெற்றோருக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். எனக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு பேர், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் டேனியல், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு பேர் பீட்டர், பாறை மாறி நிற்கிறவன் தான் பீட்டரு. கர்த்தர் பேரின்படியே அவனை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா தோர பாண்டி அந்த என்னெல்லாமோ பேர் வைக்கிறாங்க. பிரியமானவர்களை, பேர் வைக்கும்போதே உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கணக்கு பண்ணி பேர் வைங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நேரம் சதாம் ஹுசேன் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸாக பேசுனாங்க. பெரிய சவால் கொடுக்குற ஆளாக இருந்தான்னு ஒரு கிறிஸ்தவர் அவர் பிள்ளைக்கு சதாம் ஹுசேன் பேர் வச்சார். இப்போ சதாம் ஹுசேன் எங்கே இருக்கார்? கல்லறைக்குள்ளே இருக்கார். அந்த பேரை கொண்டு வைக்கலாமா? ஏதோ ஒரு ஸ்டாராக திடீர்னு ஒருத்தன் வர்றான்னா அவன் பேரை வைக்கக்கூடாது. பைபிளில் இருக்க ஸ்டார்கள் பேரை வச்சா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஸ்டாராக மாற்றுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் முதல்ல ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும். ஆசீர்வாதம் எப்போ வரும்? ஆசீர்வதிக்கிறவர் வந்தால் தான் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வரும். பாருங்கள், லூக்காடின சுவிசேஷுவாங்க 24வது அதிகாரத்தில் அதில் 28, 29, 30 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அன்று மாலை வேளையில் 7-8 மைல் தூரம் எம்மா ஊருக்கு போகிற சீசர்களோடு நடந்து போகிறார். இப்போ இவங்களோடு கூட தான் யாருன்னே காட்டிக்கொள்ளாமல் நடந்து வேதத்தில் உள்ள காரியங்களை பேசிக்கொண்டே போகிறார். இப்போ வீடு கிட்ட வந்தாச்சு. வந்த உடனே அவர் சொல்லுகிறார், அந்த வசனம் சொல்லுகிறது 28 கடைசியில், அப்புறம் போகிறவர் போல
காணப்பட்டார். நம்ம ஆண்டவர் ரொம்ப தமாசெல்லாம் பண்ணுறவர், நல்ல நகைச்சுவையெல்லாம் ஆண்டவர் ஆக்டிவ் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, அப்புறம் போகிறவர் போலன்னா என்ன அர்த்தம்? வீடு கிட்ட வந்துட்டு இவன் வீட்டுக்குள்ள கூப்பிடுறானா, இங்கேயே கலட்டி விடுறானா, அப்போ நான் வரட்டுமா, வெயிட் வரையலா அப்படின்னு சொல்லும் போது அவங்க விடலை. 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அடுத்த வசனம், அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இயேசுவை உள்ள கூப்பிட்டதுனால தான் அங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்தது. உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும்னா யாரை கூப்பிடணும்? ஜோசியக்காரரியா? வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா கூப்பிட வேண்டியவரை கூப்பிடணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க ஐயா. எம்மா ஒரு சீசர்கள் அப்படித்தான் கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, பொழுது போயிட்டு நேரமாயிட்டு, இனி எங்கே நீங்க போறீங்க, வாங்க எங்க வீட்டில் என்று வருந்தி அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? சில ஆட்கள் நம்மளை கூப்பிடுவாங்க, உதட்டளவில் கூட வாங்களேன் கொஞ்சம் அப்படிம்பாங்க. அப்படின்னா வந்தா வரட்டும், வரட்டா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சிலர் உதட்டளவில் கூப்பிடுவாங்க, ஆனால் உள்ளத்தில் கூப்பிடுறவங்க தான், வாங்க பிரதர், கட்டாயம் பிரதர், நான் வெயிட் பண்ணுறேன் பிரதர், கார் அனுப்புகிறேன் பிரதர். அப்போ அடி மனசுலேருந்து அவங்க நம்ம போகிறத விரும்புகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் தான் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஐயோ, ஏதோ சொன்னது கேட்டு உடனே கிளம்பிட்டான் ஐயா, ஐயோ வந்துட்டான வீட்டுக்கு அப்படி நினைக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. இயேசுநாதரை கூட நாம் வருந்தி அழைத்தால் தான் அவர் விரும்பி வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு இயேசுவை வருந்தி கூப்பிட போறீங்க. எப்படி கூப்பிட போறீங்க? அல்லேலூயா. அவை வருந்தி அழைத்தார்கள், தங்கும்படி உள்ளே போனார். உள்ளே போன உடனே அவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட பந்தி இருக்கைன்னு சொல்லி இருக்கிறது. சிலர் நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஹால்லையே வச்சு கதையை முடிச்சிருவாங்க. ஆமாம் தானே? ஆமாம், ஹால்லையே வச்சு பேசி கதையை முடிச்சிடுவாங்க. உள்ளே அங்கே உத்து பார்ப்பாங்க, நேரம் இவங்க இருக்கிறதுக்கு நேரம் உள்ளே அங்கே வீட்டம்மா உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து சிக்னல் வரும், ஐயோ காப்பி கிப்பி இருக்குன்னு சொல்லிடாதீரம், இங்கே பால் இல்லை அப்படின்னு. அங்கேருந்து சிக்னல் வரும், இவர் இங்கே பார்ப்பார் அங்கே பார்ப்பார், ஜெபம் பண்ணுவோமா அப்படின்றவாரு. அப்பவுமே கிளம்பியாச்சிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே பந்தி இருக்கையில் என்று சொன்னால் இயேசுவை ஹால்லையே அவங்க வைக்கல, சாப்பாட்டு அறை வரைக்கும் உள்ள கொண்டு போனாங்க. உங்க வீட்டில் எல்லா அறைக்குள்ளும் இயேசுவை அனுமதித்தால் எல்லா அறையிலும் இயேசுனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கும். அப்போ ஆண்டவர் அங்கே தங்கி இருப்பார். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கி இருக்கும். சிலர்லாம் நம்ம திடீர்னு போயிட்டா, என்ன பிரதர் போன் பண்ணாமல் வந்துட்டீங்க, சட்டா புடாங்க, எல்லாம் லைட் ஆஃப் பண்ணுவாங்க, டிவி ஆஃப் பண்ணுவாங்க, அது இதுன்னு என்னெல்லாமோ ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அங்கே ஐயா சொல்லாமல் வந்துட்டார் ஐயா, ஐயோ சீரியஸான டைம் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் வேற வந்துட்டார் ஐயா. இந்த மாதிரி இருப்பாங்க. ஏனென்றால் பலர் இயேசு கிறிஸ்துவை எல்லா ஏரியாவிலும் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. சில ஏரியாவை மக்கள்லாம் இருக்கிறாங்க, சில மக்கள் இருக்காங்க, சில ஏரியாவோட ஹாலே நின்னுக்கோய்யா, நாங்கள் நினச்சா கூப்பிடுவோம். ஆமாம், மற்றபடி அங்கேயே இருந்துட்டு போயிடணும்னு சொல்லி. ஆனால் எம்மாவூர் சீசர்கள் அப்படி அல்ல, அவருக்கு முழு ஏரியாவிலையும் இடம் கொடுத்தாங்க. உங்கள் வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் பெட்ரூமில் ஏசப்பாவுக்கு இடம் இருக்குதா? உங்கள் ஹாலில் ஏசப்பாவுக்கு இடம் இருக்குதா? உங்கள் வீட்டில் எல்லா அறையிலும் ஜெபங்கள் நடக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லைன்னா அவரை வெளியே நிப்பாட்டி இருக்கல. அவருக்கு முழு இடம் கொடுக்காதனால தான் அநேக குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லை. அவ இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உன் வீட்டில் எனக்கு முழு அனுமதி கொடு, உன் குடும்பத்தை எப்படி மாற்றி காட்டுறேன் பாருன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.